சாலமோன் ராஜா பிரசங்கியான இந்த சாலமோன் ராஜா பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகின்றான். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே பூமியில நடக்கிற சகல காரியங்களுக்கும் சகல சமயங்களுக்கும் சகலவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறான். பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இப்படியாய் பல காலத்தை குறித்து பல காரியங்களை குறித்து அவன் சொல்லிக்கொண்டே போகிறான். அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டா, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, புலம்புகிறதற்கு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ணுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விடுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்கவும் ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விடவும் ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலமும் உண்டு, பேசுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற மனிதன் அதனால் பலன் என்ன என்று சொல்லி பிரசங்கி சாலமோன் இப்படியா சொல்லுகிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் ஒன்று. நம்ம வாழ்க்கையில நம்ம அனுதினமும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு. நேற்று நம்ம சிரித்திருப்போம், இன்றைக்கு ஒருவேளை அந்த நகைப்பு நமக்குள்ள வராமல் இருக்கலாம். சில வருடங்களுக்கு முன்பதாக நகைத்திருப்போம், ஆனா இப்பொழுதோ அழுது கண்ணீர் ஊற்றி கொண்டு இருக்கிற காலத்தின் வழியாய் கடந்து போய்கொண்டு இருக்கலாம். அநேக நேரத்துல நம்ம நினைக்கிற ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிற காரியம், உணர்கிற ஒரு காரியம், ஏன் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேக்கா, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேக்கு, ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பலன் கிடைக்க மாட்டேக்கு, ஏன் நான் அழுகிற சத்தத்திற்கு பலன் உண்டாக மாட்டேக்கு, ஏன் இது என்னுடைய தலை எழுத்தா, என்னுடைய விதியா, எனக்கு எழுதப்பட்டிருக்கிற காரியமா, இல்லது என்னுடைய கெட்ட நேரமா, எனக்கு நல்ல நேரம் வரவே வராதா என்று புலம்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம அப்படிதான் புலம்புகிறோம். இல்ல பிரியமானவர்களே, இது உங்களுடைய தலை எழுத்தும் கிடையாது, இது ஒரு ராசி பலனும் கிடையாது, இது உங்களுடைய கெட்ட நேரமும் கிடையாது. இப்படியாய் ஒரு சகோதரி நேற்றைய தினத்துல இப்படியாய் புலம்பினார்கள். எனக்கு முன்பதாக உட்கார்ந்து இப்படியாய் சொன்னாங்க, நான் 13 வயதில் இருந்து கிட்டத்தட்ட நான் 32 வயதுக்குள்ள இப்ப நான் கடந்து வந்து விட்டேன். இத்தனை ஆண்டுகளும் எனக்கு பாடுதானா, இத்தனை ஆண்டுகளும் எனக்கு கண்ணீர் தானா, இது என்னுடைய தலை எழுத்தா, இதுதான் எனக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற எழுத்தா, இதுதான் என்னுடைய ஜீவியமா, நான் ராசி இல்லாத ஆளா, நான் ராசி கெட்டவளா, என் வாழ்க்கையில வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறாதா, என்றைக்கு என் காலத்துல ஒரு விடியற் காலம் உண்டாகும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில என் கெட்ட நேரம் மாறி ஒரு நல்ல நேரம் உண்டாகும் என்று அவர்கள் புலம்பினார்கள். இப்படியாக நீங்க வந்து அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல புலம்பிக் கொண்டு இருக்கலாம், இல்ல தனி அறையில நீங்கள் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய தேவ பாதத்துல, இல்லைன்னா தனியா ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு பைத்தியக்காரியை போல நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த கெட்ட நேரம் முடிய மாட்டேக்கு, ஏன் என்னுடைய தலை எழுத்து மாற மாட்டேக்கு, அது உங்களுடைய கெட்ட நேரமும் கிடையாது, அது உங்களுடைய தலை எழுத்தும் கிடையாது. ஒன்றை நான் சொல்லுகிறேன், தேவன் அதின் காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். God does everything beautiful in his time. அவர் அதின் காலங்களில சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். அது உங்களுடைய விதி கிடையாது, அது உங்கள் தலையில எழுதப்பட்ட காரியம் கிடையாது, இது உங்களுடைய ராசி கட்ட ஒரு தகுதியும் கிடையாது.
அது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டம், நியமித்து வைத்திருக்கிற ஓட்டம். இந்த காலத்தை குறித்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்ல போகிறேன். காலங்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாள் ஓடிக்கொண்டே இருக்குது. இப்பதான் நான் சின்ன குழந்தையா இருந்ததை போல இருக்கு, இப்பதான் பள்ளிக்கூடத்தை முடித்ததை போல இருக்குது. அதுக்குள்ள போன வாரம் பார்க்கிறோம் அலுமினி மீட், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேதர் பண்ணுகிற ஒன்று பள்ளிக்கூடத்துல நடக்கிறது. அதுல நானு அந்த இடத்துல ஒரு கரஸ்பாண்டா உட்காருகிறதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நான் அந்த இடத்துல நின்று அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து பிரமித்து போய் நின்றேன். கர்த்தரை பார்த்து சொன்னேன், காலங்கள் எப்படி ஓடுகிறது. இதே பள்ளிக்கூடத்துல பல காலங்களுக்கு முன்பதாக நான் சிறு பிள்ளையாய் சிறுமியாய் பள்ளிக்கூட மாணவியாய் இருந்தேன். காலம் எவ்வளவு மிகவும் விரைவாய் ஓடுகிறது. அந்த நாளில நான் மேல நின்றுட்டு இந்த பள்ளிக்கூடத்தை முதல்வராய் நான் வர வேண்டும் என்று அன்றைக்கு நான் ஜெபித்தது உண்டு, அன்றைக்கு ஆசைப்பட்டது உண்டு. ஆனா இன்றைக்கு அதே மேடையில அதே பள்ளிக்கூடத்துல அதே மாணவர்களுக்கு முன்பதாக அதே ஆசிரியர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை ஒரு தாளாளராக கரஸ்பாண்டன்டாக நீ உயர்த்தி வைத்திருக்கிறீர. அது அதுக்கு ஒரு காலம் உண்டு, அது அதுக்கு ஒரு காலம் உண்டு. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கண்ணீரோடு இருந்த நாட்களை நினைக்கிறேன். 10 ஆண்டுகள் கண்ணீர், 10 ஆண்டுகள் புலம்பி இருப்பேன், 10 ஆண்டுகள் வாழ்க்கைய வெறுப்புல ஓட்டி இருப்பேன். இது ஏன் இப்படியாய் நடக்கிறது என்று சொல்லி காலங்களை 3 ரகமான காலங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி அதே 3ஆவது அதிகாரத்துல 11ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறாராம். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியா. கர்த்தர் அதின் காலத்திலே சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்துல பார்த்தோமே 1ஆவது அதிகாரத்துல வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது அது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முதலாம் நாளில கர்த்தர் எதை படைத்தாராம்? வானத்தையும் பூமியையும் அவர் படைத்தாராம். 2ஆவது நாளில சொல்லுங்களேன், இல்ல, வானத்தையும் பூமியையும் பிரிக்கும்படியாக ஒரு பிரிவினையை உண்டு பண்ணும்படியாக முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சமும் இரவும் உண்டானது, அதுதான் முதல் நாள். அதுக்கப்புறம் போனா அப்படி ஒரு பிளவு, ஒரு பிரிவை உண்டு பண்ணுகிறார். வானத்தை மேலையும் கீழே பூமியையும் அவர் உண்டு பண்ணினார். அது நல்லது என்று கண்டு அதை 2ஆவது நாள் என்று சொன்னாரு. 3ஆவது நாளில் என்ன செய்தாரு? அந்த தண்ணீர்கள் பூமியில இருந்த பாதி மண்டலத்துல இருந்த தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல ஓடி போய் விழ வேண்டும் என்று சொன்னார். அது எல்லாம் ஓடி போய் ஒரு இடத்துல விழுந்தது. அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், அருவி என்று பெயரிட்டார், ஆறு என்று பெயரிட்டார். பூமி தண்ணீர் இல்லாத பாகத்தை பூமி என்று சொன்னாரு. அங்க மேல அப்ப தண்ணி இருந்துச்சு, கீழே தண்ணி இருந்துச்சு. 3ஆம் நாளில அந்த தண்ணீரையும் பூமியையும் அவர் பிரித்தாரு. 4ஆம் நாளில என்ன செய்தாரு? இப்படி ஒவ்வொன்றாக 5ஆம் நாளில 6ஆம் நாளில இப்படி ஒவ்வொரு நாளாக அவர் படைத்தாரு. 6ஆவது நாளில ஆணும் பெண்ணுமாக தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அப்படியாக யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை மனிதனை முதல் நாளிலேயே படைத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மனிதனை உலகத்துல முதல்ல படைத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருந்திருப்பான், இருண்டு போய் இருந்திருக்கும், பூமி இருளா இருந்திருக்கும், அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது. அந்த பூமியில அவன் கால் மிதிச்சு நடக்கிறதற்கு பூமி இருந்திருக்காது, அவன் பார்க்கிறதற்கு வெளிச்சம் இருந்திருக்காது. அப்போ கர்த்தர் அதின் காலத்திலே சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே உள்டாவா அவர் செய்ய மாட்டாரு. எதையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்கிற தேவன், அதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்மள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மண்டை மேல இருக்கு, கீழே காலை இருக்கு. நம்மள அப்படியே உள்டாவா படைச்சிருந்தாருன்னு எப்படி இருந்திருக்கும்? நம்ம மூக்கு உள்டாவா தலைகீழா இருந்திருக்கும். மேல இருந்துதான் மழை கொட்டும். மேல இருந்து மழை கொட்டும் பொழுது எங்க போகும்? தண்ணி மூக்குக்குள்ள போகும்.
அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, சகலவற்றையும் அதின் காலங்களில நேர்த்தியாய் செய்து முடித்திருப்பார். நீங்களும் நானும் ஒரு பொருளை செய்திருந்தா கூட அதை நம்மளால நேர்த்தியா செய்து முடிக்கவே முடியாது, நேர்த்தியாய் முடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் ஒன்றை செய்து முடித்தாருன்னா அது நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யோபு பக்தன் வேதத்துல அவன் சொல்லுகிறான், ராசிகளை அதின் காலத்துல நீ வரம் பண்ணுவாயோ. ராசிகளை மனுஷன் அப்படிதான் நினைச்சிட்டு ஓடுகிறான், ராசிகளை பின்தொடர்ந்து ஓடுகிறான், அந்த ராசி இந்த ராசி என்று சொல்லுகிறான். ஆனா யோபு சொல்லுகிறான், ராசிகளை அதின் காலத்துல உன்னால வரம் பண்ண முடியுமோ? இன்னைக்கு எனக்கு ராசியான நாள், இந்த நேரம் எனக்கு ராசியான நேரம், இந்த இடம் எனக்கு ஒரு ராசியான இடம், அப்படி உன்னால கொண்டு வர முடியுமோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் மனிதர்களாகிய உங்களால நடத்த கூடுமோ? முடியாது. நம்மளால எதையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கவே முடியாது, மனிதனால நேர்த்தியாய் செய்ய முடியாது. ஆனால் தேவனால சகலவற்றையும் அதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். மழை காலத்துலதான் மழை பெய்யும் இல்லைங்களா? அதான் சட்டம், அதுதான் கர்த்தர் படைத்தது. பூக்கள் பூக்கிற காலத்துல பூக்கள் தான் பூக்கும். பூக்கள் பூக்காத காலத்துல போய் அந்த செடியில போய் நீங்கள் பூவை தேடினீர்கள்னா அங்க பூ கிடைக்கவே கிடைக்காது. பழம் காய்க்க வேண்டிய நேரத்துலதான் பழம் காய்க்க வேண்டும். அதுதான் சட்டம், அதான் உலக ரீதியான சட்டம். கர்த்தர் படைத்திருக்கிறது அதின் காலத்துல செய்ய வேண்டும். வெயில் காலத்துல வெயில் தான், உஷ்ண காலத்துல உஷ்ணம் தான். இலை உதிர்கிற காலத்துல இலை உதிர்ந்துதான் ஆகணும், மழை பெய்கிற காலத்துல பெய்துதான் ஆகணும். ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த 13 வயதுல அந்த பெண் குழந்தை மலர்க வேண்டும், அதுதான் சட்டம். ஆனா உலகத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனா இப்ப இருக்கிற பெண் குழந்தைங்க 13 வயசு கிடையாது, 5 வயது 7 வயது. அது கர்த்தருடைய சட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம். எதினால நம்ம செயல்படுத்துகிற தவறான காரியத்தினால. குழந்தைக்கு நிறைய சிக்கன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சிக்கன் சிக்கன் சிக்கன். அந்த சிக்கன் எப்படி எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது சொல்லுங்க பார்ப்போம். 21 நாள் முட்டைய அடங்காத்து, கரெக்டுங்களா? நான் சொன்னது கரெக்டுங்களா? 21 நாள் முட்டைய கோழி அடங்காத்து அதுக்குள்ள இருந்து குஞ்சு பொறிச்சு வந்தாதான் அந்த கோழி கர்த்தரால படைக்கப்பட்ட அந்த இயற்கையின் சக்கரத்துல அது ஓடுது. ஆனா இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? இன்குபேட்டர்ல அந்த கோழி முட்டைகளை இன்குபேட்டர்ல வைத்து அது சீக்கிரத்துல, எனக்கு 21 நாள் காத்திருக்க முடியாது, நான் 5 நாள் இல்ல, நான் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், சீக்கிரத்துல எனக்கு அந்த கோழி முட்டை போடணும், அந்த முட்டை குஞ்சாய் பொறிக்கணும், அந்த குஞ்சு சீக்கிரமாய் வளரணும் என்று சொல்லி மிக விரைவாக எதையும் எதிர்பார்த்து கொண்டு அதுக்கு இன்ஜெக்ஷனை ஏற்றி கொண்டு தவறான காரியங்களை அதுக்குள்ள ஏற்றி அதை நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கிறோம். பார்த்தீங்களா? அது இயற்கைக்கு மாறான ஒரு காரியமாய் மாறுகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். படிக்கிற காலத்துல படிச்சுதான் ஆகணும், படிக்கிற காலத்துல விளையாடலன்னு சொல்லக்கூடாது. விளையாட்டுக்க நேரத்துல விளையாடலாம், டிவி பார்க்கிற நேரத்துல நம்ம டிவி தான் பார்க்கணும். படிக்கிற நேரத்துல படிக்காம ஓடிக்கொண்டு விளையாடி கொண்டு இருந்தா, இல்ல வேலை செய்கிற நேரத்துல நம்ம நேரத்தை வீணாக்கி கொண்டு ஆபீஸ்களில் உட்கார்ந்து கொண்டு இருந்தா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும். திருமணம் செய்ய வேண்டிய காலங்கள் வரும் பொழுது திருமணம் தான் செய்யணும். திருமணம் அந்த நாட்களில நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திருமணத்துக்குரிய காரியம். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம், 29 வயசுல கேட்டா திருமணம் இப்ப வேண்டாம், 35 வயசுல பார்த்துக்கலாம். தவறு பிரியமானவர்களே. வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும்
வல்லமையான துதி ஆராதனையும் போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வினியாட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.